டைரக்டர் சாச்சி இயக்கத்தில் வந்த சட்டம் என் கையில் படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சதீஷ் தான் லீடாக நடிச்சிருக்காரு. இப்போ இந்த படத்தோட கதை என்னன்னு பார்க்கலாம். படத்தோட ஸ்டார்டிங்லேயே சதீஷ் கார்ல போறப்ப எதிர்பாராத விதமா பைக்ல போற ஒருத்தனை இடிச்சிடுறாரு. அந்த பைக் காரனும் ஸ்பாட் அவுட். என்ன செய்யறதுன்னு தெரியாம அந்த பாடியை கார் டிக்கில போட்டுட்டு போற வழியில எங்கன்னா தூக்கி போட்டுடலான்னு பிளான் பண்றாரு. ஆனா போன கொஞ்சம் தூரத்திலேயே போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறாரு. இதுக்கப்புறம் நடக்க போற எதிர்பாராத சம்பவங்கள் தான் சட்டம் என் கையில். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல இருந்து எண்ட் சீன் வரைக்கும் எந்த ஒரு இடத்துலயும் போரே அடிக்கல. சிக்ஸர் மூவியை டைரக்ட் பண்ண சாச்சி தான் இந்த படத்தையும் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அந்த படம் காமெடி டிராமாவா சூப்பரா இருக்கும். ஆனா இந்த படம் கிரைம் த்ரில்லர் ஜானர். ஸ்டார்டிங்ல இருந்து படத்தை வெறுவெறுப்பா எடுத்திருக்காரு. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் நல்லாவே ஒர்க் ஆயிருக்கு. ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே இந்த படத்தோட ஒரு பெரிய பிளஸ்ஸா சொல்லலாம். படத்துல நடிச்ச எல்லா கேரக்டர்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்காரு. எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸும் சூப்பரா இருந்தது. முக்கியமா பாவல் நவகீதனோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தோட ஒரு பெரிய ஹைலைட்டா சொல்லலாம். சதீஷ் நடிச்ச படங்கள்லயே இந்த படம் அவருக்கு பெஸ்டா இருக்கும். எந்த ஒரு அடல் கண்டென்ட்டும் இல்லாம ஒரு சீட்டேஜ் த்ரில்லர் பார்க்கணும்னா இந்த படத்தை கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி உங்களோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் கைஸ்.